வணக்கம் நண்பா. இந்த வீடியோட எண்டில் உங்களாலையும் இந்த அளவுக்கு ஒரு சூப்பரான இன்ட்ரோ கிரியேட் பண்ண முடியும். நீங்கள் இப்படி கிரியேட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோ டில் எண்ட் வரைக்கும் பாருங்கள். நீங்கள் ஒரு கேமர் இருந்தீங்கன்னா அப்புறம் ஒரு யூடியூப் பிகினர் இருந்தீங்கன்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை பண்ணுறதுக்கு நீங்கள் உங்களோட கூகுள் க்ரோம் திறந்துக்குங்க. அந்த கூகுள் க்ரோமில் Panzoid PANZOID.com அப்படிங்கிற அதை டைப் பண்ணிக்கங்க. டைப் பண்ணிக்கங்க. அப்படி இல்லாட்டி டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கேன், நீங்கள் அதுலேயே கூட போய் பார்த்துக்கலாம். அந்த ஃபஸ்ட்டு வர அந்த Panzoid அப்படிங்கிற லிங்க்கை டச் பண்ணிக்கங்க. அதில் கிளிப் மேக்கர் இருக்கும். கிளிப் மேக்கர்னா இன்ட்ரோ, அது கீழே உங்களுக்கு ஏகப்பட்ட வீடியோஸ் இருக்கும். நீங்கள் அது வழியாக கூட எடிட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா எனக்கு செலக்டிவாக சில இது மட்டும் தான் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பண்ணிக்கலாம். நான் தெளிவாக சொல்கிறேன், நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஓகேவா? இது பேக்ரவுண்டுக்கு, இது வந்து ஒரு வீடியோ எடிட்டருக்கு. இப்போ நம்ம கிளிப் மேக்கர் எடுத்துக்கலாம், ஏன்னா நம்ம இன்ட்ரோ தான் பண்ண போகிறோம், ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் ஒரு வீடியோ எடுத்து காட்டுறேன். இப்போதைக்கு வந்து நான் உங்களுக்கு இதை கிளிக் பண்ணுறேன்னா அது வந்து ஒரு 2 செகண்டுக்கு லோட் ஆகும். ஏன்னா ஒரு 2 செகண்ட் லோட் ஆனதுக்கப்புறம் தான் உங்களால் அதை ஃபுல்லாக கிளியராக பார்க்க முடியும், ஓகேவா? அவங்க எப்படி கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்க கூட நீங்கள் பார்க்க முடியும். பார்த்தீங்களா, ஒரு பார் லைன்ஸ் காட்டுறாங்க. அந்த லைன் என்னென்னா அவங்க கிரியேட் பண்ணியிருக்க பார்ஸ், ஓகேவா? நீங்கள் அந்த அப்படிங்கிற அந்த சிம்பிள் அழுத்திட்டிங்கன்னா அது உங்களுக்கு தெரியாது. ஓகே, பாருங்கள், இந்த அளவுக்கு உங்களால் ஈஸியாகவே எடிட் பண்ண முடியும். இந்த சைனிக்குங்கிற இடத்துல வந்து உங்களோட பேரை ஈஸியாகவே ஆட் பண்ணிக்க முடியும், அவ்வளோதான். இந்தளவுக்கு ஈஸியாக உங்களுக்கு வந்து சாஃப்ட்வேர் எதுவும் கிடையாது. நான் வந்து நான் ஒரு வெப்சைட் வழியாக சொல்லியிருக்கேன், அதாவது Panzoid.com. அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதில் செக் பண்ணி நீங்களும் எடிட் பண்ணிக்கங்க. இப்போ நீங்கள் ஒரு கேமராக இருக்கீங்க, உங்களுக்கு வந்து எனக்கு இந்த மாதிரிலாம் வேணாம், இன்னுமே ஒரு ஹையாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வச்சுக்கலாம். அதுக்கு நான் சொல்கிறேன், இங்கே வந்து செக் பண்ணி பார்க்குறேன். இல்லைனா வந்து உங்களுக்கு கீழே வந்து ஒரு நிமிஷம், கீழே வந்து உங்களுக்கு மோர் க்ரியேஷன்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காட்டுவாங்க. இந்த மோர் க்ரியேஷன் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அடுத்த பேஜ் லோட் ஆகும். அதாவது அந்த பேஜிலே லோட் ஆகிக்கும். அதில் மேலே வந்து சர்ச் அப்படின்னு காமிச்சிருப்பாங்க. லெஜெண்டரி இன்ட்ரோஸ் எல்லாமே இதில் இருக்கும். கேமராக இருந்தீங்கன்னா இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் யூடியூப் பிகினர்ஸ் எல்லாருக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். மேலே வந்து சர்ச் ஐக்கான் காமிச்சிருப்பாங்க, ஓகேவா? Panzoid.com-குள்ளேயே சர்ச் ஐக்கான் ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி இதுன்னு கேட்கும். நான் இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு அந்த கன் இன்ட்ரோ, நான் ஃபஸ்ட்டு காமிச்சேல அந்த கன் இன்ட்ரோ அப்படின்னு டைப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏகப்பட்ட கன் இன்ட்ரோஸ் வந்துடும். அதில் வந்து நீங்கள் ஒரு கன் இன்ட்ரோ செலக்ட் பண்ணிக்கங்க. நான் இந்த கன் இன்ட்ரோ செலக்ட் பண்ணிட்டு வேறு ஏதாவது அது ரிலேட்டட் சம்மந்தப்பட்ட கீழே வந்துடும். திருப்பி வேறு ஏதாவது செலக்ட் பண்ணிக்கலாம். ஓப்பன் வித் கிளிக் மார்க்கர் அப்படின்னு இருந்துச்சு, செலக்ட் பண்ணிட்டுங்க. நான் சொன்ன மாதிரி எப்பயுமே நீங்கள் அந்த கன் மாதிரி இருக்குல்ல, அந்த சிம்பிளை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அந்த பாராகிராஃப் லைன்ஸ்லாம் போயிட்டு வெறுமான இன்ட்ரோ மட்டும் கனெக்ட் தெரியும். பாருங்கள், இப்போ பாருங்கள், இவங்க வந்து வெறுமான இது மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து இந்த நேமுங்கிற இடத்துல வந்து எடிட் பண்ணிக்கணும். அதை நான் தெளிவாக சொல்கிறேன். இது ஓகே அப்படின்னோன்னா நீங்கள் வந்து அந்த பாஸ் பண்ணால் தான் எடிட் பண்ண முடியும். அதனால் பாஸ் பண்ணிக்கங்க. அந்த ஒரு க்யூப் மாதிரி இருக்குல்ல, அதை அழுத்தினீங்கன்னா தான் நீங்கள் எல்லாமே எடிட் பண்ணிக்க முடியும். அந்த க்யூப் மாதிரி அழுத்தினதுக்கப்புறம் மேலே நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. என்னெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அது எல்லாமே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து டெக்ஸ்ட் அப்படிங்கிட்டு இருக்கும். டெக்ஸ்ட் அப்படின்னு போட்டு அந்த இடத்துல என்ன டெக்ஸ்ட் கொடுத்துருக்காங்களோ நேம் அப்படின்னா நேம்னு இருக்கும். அந்த நேமை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த நேமுக்கு பதிலாக வேறு என்ன வேணுமோ டைப் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ப்ரோடெக்ட் தமிழ் அப்படி கொடுக்குறேன். என்னோட சேனல் பேர் நான் கொடுக்குறேன். நீங்கள் உங்களோட சேனல் பேர் கொடுத்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணுற எப்படி நான் தெளிவாக சொல்கிறேன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. இப்போ நான் ப்ரோடெக்ட் தமிழ் அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். ப்ரோடெக்ட் தமிழ், ஓகே. இப்போ ப்ரோடெக்ட் தமிழ் கொடுத்ததுக்கப்புறம் ஓகே எழுதிங்க. இது வந்து நீங்கள் ஆண்ட்ராய்ட்லையும் யூஸ் பண்ணலாம், பிசிலையும் யூஸ் பண்ணலாம். நான் உங்களுக்கு பிசியில் யூஸ் பண்ணி காட்டிருக்கேன். பிசினா என்ட்ரு எழுதிக்கிங்க, ஆண்ட்ராய்டுனா ஓகே எழுதிங்க. அதே மாதிரி இன்னொன்று இருக்கும் டெக்ஸ்ட் நேம்னு, அது நீங்கள் கிரியேட் பண்ணிங்க. ஏன்னா அது வந்து 3D, ஓகேவா? அதாவது 3D வந்து டெக்ஸ்ட் அப்படிங்கிறத வந்து நீங்கள் ப்ரோடெக்ட் தமிழ் கொடுத்துக்கணும். அதே மாதிரி சாதாரண முன்னாடி இருக்கிறதையும் ப்ரோடெக்ட் தமிழ் கொடுத்து ஓகே கொடுத்துட்டிங்கன்னா இப்படி ஆயிரும். இப்போ நீங்கள் அதை ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கிளியராக. பார்த்தீங்களா, உங்கள் பேர் அப்படியே அதில் மாறிடும். அவ்வளோதான். இப்போ இது வந்து உங்களுக்கு ஓகே அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கணும். டவுன்லோட் பண்ணுறது எப்படின்னா பாஸ் பண்ணிக்கணும். பாஸ் பண்ணிட்டு இங்கே கீழே டவுன்லோட் அப்படின்னு ஐக்கான் இருக்கும். மியூசிக் ஆட் பண்ணுறதுனா ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு இப்போ மியூசிக்லாம் வேணாம், டவுன்லோட் இருக்கும். அதில் 2 ஒரு வீடியோ அப்படின்னு கொடுத்துட்டோம்னா அது வந்து கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் இல்லாட்டி ஒரு 3 மினிட்ஸ் அப்படி எடுத்துக்கும். அதே கீழே டைம் காமிச்சிடும், ஓகேவா? நீங்கள் அதை பார்த்துக்கலாம். இப்போது லைட்டாக அப்படி ஸ்கிப் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து உங்களோட ரெண்டரிங் கம்ப்ளீட் ஆக போகுது. அங்கே டைம் ஓடிட்டு பாருங்க, 5, 6, 7 செகண்ட்ஸ் போயிட்டுருக்கு. இப்போ வந்து அந்த செகண்ட்ஸ் போயிட்டுருக்கிறதுக்கப்புறம் முடிஞ்சதுக்கப்புறம் டவுன்லோட் ஆர் ரிட்டன் டு எடிட்னு கேட்டுக்கும். ரிட்டன் டு எடிட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு திருப்பி எடிட்டிங் இடத்துக்கே கூட்டு போயிடும். டவுன்லோட் கொடுத்துட்டிங்கன்னா இன்னொரு பேஜ் லோட் ஆகும். அதில் வந்து டவுன்லோட் ஆகிட்டுருக்கும். சில ஆட்ஸ் தருவாங்க, அதெல்லாம் நீங்கள் கேன்சல் பண்ணிடுங்க. இப்போ வந்து இதை க்ளோஸ் பண்ணிடலாம். டவுன்லோட் ஆகிடுச்சு.
ஆனதுக்கப்புறம் உங்களோட திஸ் கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணிங்க. திஸ் கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணிங்கன்னா டவுன்லோட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அந்த டவுன்லோட்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா நீங்கள் எப்பயுமே டவுன்லோட் பண்ண ஃபைல்லாம் எங்கேருந்து எடுப்பீங்களோ அந்த மாதிரி இருக்கும். அதில் நீங்கள் டவுன்லோட் பண்ண அந்த வீடியோ அங்கே கீழே இருக்கும் பாருங்கள். அதை ஓப்பன் பண்ணோம்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த இன்ட்ரோ ஓப்பன் ஆயிரும். ஓகே சாரி, இது வந்து ஃபோட்டோஸ் அதனால சப்போர்ட் ஆகும் எனக்கு. இது வந்து நான் ஓப்பன் வித் விஎல்சி மீடியா ஃபைல் வழியாக ஓப்பன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், பார்த்தீங்களா அதே மாதிரி ரெடி ஆயிடுச்சு. ரெடி ஆயிடுச்சு. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த மாதிரி இன்ட்ரோ ரெடி பண்ணுறது எப்படிங்கிறத ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலுக்கு நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கனை சேர்த்து ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு இன்னும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். அடுத்த ஒரு அற்புதமான டெக்னாலஜிக்கல் சம்மந்தப்பட்ட வீடியோவோட சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணிக்கங்க. அப்புறமேட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மற்றும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கங்க. நாங்கள் போடுற எல்லா அப்டேட்ஸும் உடனே வரும்.